தமிழ்நாட்டில் எந்த தொகுதிக்கும் மறு தேர்தல் பரிந்துரைக்கப்படவில்லை. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தூத்துக்குடி தொகுதியில் 67% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அறிவிப்பு. புதுச்சேரி தொகுதியில் 79% வாக்குகள் பதிவு. தமிழ்நாட்டில் கடந்த தேர்தலை விட 3.5% குறைவாக பதிவான வாக்குகள். சென்னையில் 3 தொகுதிகளிலும் வாக்கு சதவீதம் குறைந்தது. வாக்குப்பதிவு அதிகமானதாக கருதி சமூக வலைதளங்களில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய பாஜக ஆதரவாளர்கள். உண்மையான புள்ளி விவரங்கள் வெளியானதால் சில மணி நேரங்களிலேயே ஏமாற்றம். தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு. ஸ்ட்ராங் ரூமை 24 மணி நேரமும் கண்காணிக்கும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ். மணிப்பூரில் 11 வாக்குச்சாவடிகளில் நாளை மறு வாக்குப்பதிவு. முதல் கட்ட வாக்குப்பதிவில் வன்முறை அரங்கேறியதால் நடவடிக்கை. மதுரையில் இன்று கோலாகலமாக நடைபெறுகிறது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். வெட்டிவேர் மற்றும் நறுமண மலர்களால் திருக்கல்யாண மேடை அலங்கரிப்பு. தாளவாடியில் தொடர்ந்து 3வது நாளாக சூறைக்காற்றுடன் கனமழை. 10,000 வாழை மரங்கள் சேதம், 40 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை. புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கொல்லிமலையில் கடும் வறட்சி. அருவிகள் வறண்டு போயுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். மக்களவைத் தேர்தலில் கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டதாக புகார். பேரணாம்பட்டு ஒன்றிய பாஜக கூண்டோடு கலைக்கப்படுவதாக அறிவிப்பு. பெங்களூருவில் பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். தமிழ்நாட்டில் செங்கல்லை போல கர்நாடகாவில் சொம்புகளை காண்பித்து ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிர்ப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத் தொகுதி பாஜக வேட்பாளர் காலமானார். நேற்று முன்தினம் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் திடீரென உயிரிழந்ததால் கட்சியினர் சோகம். டிடி தொலைக்காட்சியின் லோகோவை காவி நிறத்திற்கு மாற்றியதற்கு கண்டனம். மீண்டும் நீல நிறத்திற்கே மாற்ற வேண்டும் என மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். மேற்கு வங்கத்தில் 6 மாவட்டங்களுக்கு அதிக வெயிலுக்கான சிவப்பு எச்சரிக்கை. அடுத்த சில நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் தகவல். வரலாறு காணாத ஆட்குறைப்பில் ஈடுபடும் இந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனங்கள். TCS நிறுவனத்தில் 2023-24 நிதியாண்டில் மட்டும் 13,249 பணியாளர்கள் நீக்கம். டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெற்றி. 67 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேற்றம். T20 வரலாற்றில் அதிவேக சதம் அடித்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சாதனை. பவர் பிளேயில் அதிகபட்சமாக 125 ரன்கள் குவித்து அசத்தல். IPL தொடரில் இன்று கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். மற்றொரு போட்டியில் பஞ்சாப், குஜராத் அணிகள் பலப்பரீட்சை. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற தகுதிச் சுற்று போட்டியில் கசகஸ்தான் வீராங்கனை லாராவை வீழ்த்தினார்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.